எடப்பாடி இவங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற 30-35 சீட்டில் அவங்களுக்கு வந்து அதிமுக ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அவர்களுடைய ஓட்டு உங்கள் வெற்றிக்கு உபயோகமே படாது. எடப்பாடி நல்லா புரிஞ்சுக்கங்க, இது போல் மேத்தமெட்டிக்ஸ் புரிஞ்சுக்கங்க, தேர்தல் கணக்கை புரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் செல்வாக்கு வச்சு இவங்க 40 சீட்டை ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஆட்சி முடிஞ்ச உடனே வேற ஒருத்தன் பக்கம் போயிட்டு கூட்டணி ஆட்சின்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. அதனால் இவர்களுக்கு 40 சீட்டு கொடுக்கறதுங்கிறது தப்பான ஒரு முடிவு. இவங்களுக்கு கொடுக்காதீங்க. ராஜ்யசபா எம்பி அன்புமணிக்கு கொடுக்காதீங்க. எம்பியை வாங்குறதுக்காகத்தான் வராங்க. சந்தர்ப்பவாத கூட்டணி எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால் வந்து எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு சொல்கிறேன், அப்படியே இந்த எடப்பாடி வந்து உங்களோட கூட்டணி சேர்ந்தா பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கும் தொகுதியில் ஒரு அதிமுககாரன் ஓட்டு போடாதுங்க. கட்சி குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கார் எடப்பாடி. மெகா கூட்டணி வைக்க போகிறேன்னு சொல்கிறது இதைத்தான் சொல்கிறார். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எடப்பாடி அவருக்கு கொடுத்த பணத்தையும் திருப்பி வாங்குங்க. அவங்க பாஜகவோடையே போய் கூட்டணி சேரட்டும், என்ன சாதிக்கிறாங்கங்கிறத பார்த்துடலாம். இப்போ அவருக்கும் பையனுக்கும் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கும் பனிப்போர் பாமக தொண்டர்களால் வந்து ரசிக்கப்படவில்லை. நிறைய பாமக தொண்டர்கள் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போட மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, விரக்தியில் இருக்கிறார்கள். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேராதீங்க.